லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். மாநில அரசு தான் டாஸ்மாக் கடையை மூடணும், அது எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனா டாஸ்மாக் மட்டுமேவா பிரச்சனை? டாஸ்மாக் மட்டுமா பிரச்சனை? இன்னைக்கு கஞ்சா, ஹெராயின், ஒய்சி பேர் சொல்றாங்க, அந்த பேர்லாம் நமக்கு சரியா தெரியல. நீங்க விசிகவுடைய ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறீங்களா, திமுக ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு 2 பேர் திருமதி தமிழிசை அவர்கள் கூட சொல்றாங்க, அவங்க கட்சிக்காரங்களையும் ஆட்சியில பங்கு அதிகாரத்திலையும் பங்கு பேச வச்சுட்டு இப்ப திடீர்னு ஒரு டிராமா நடத்திட்டு இருக்காங்க. இந்த டிராமா வச்சு என்ன தேவைப்படுது? இப்ப என்ன சூழல் இப்ப வந்திருக்கு? தமிழ்நாட்டுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். அதற்கு கால நிர்ணயத்தை, கால படிவரிசை எப்பெல்லாம் நீங்க மாசத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஒண்ணு, இதற்கு முன்னதாக திமுக விசிக மத ஒழிப்பு மாநாடு என்று சொல்லிவிட்டு முதலமைச்சர் அவர்களை பார்த்துவிட்டு வந்ததுக்கு பிறகாக மகளிர் அணி மாநாடாக இது எப்படி மாறுதல் பெற்றது அப்படிங்கறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு அல்லது யாரை திருப்திப்படுத்துவதற்கு, யாருக்கு பிரஷர் கொடுக்கறதுக்கு இந்த மாநாடு நடக்குது? அப்படி பாஜகவை ஒரு அரசியல் சக்தியாவே நான் கருதவில்லை. அது ஒருவேளை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். வெறும் அவதூறையும் அபாண்டத்தையும் மட்டுமே நம்பி அரசியல் நடத்துகிற மிக அருவருப்பான ஒரு எல்லையில் நின்றுதான் அவங்க கருத்துக்கு. முதல்வரை சந்தித்த பிறகு எந்த புள்ளியில் மாறி இருக்கிறோங்கிறத அக்கா தமிழிசை தெளிவுபடுத்தணும். தங்கள் கட்சிக்காரை சேர்ந்தவங்களையே பேச வச்சுட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் பேச வச்சீங்க. இப்ப நீங்க ஒரு சுயநலத்துக்காக இப்படி எல்லாம் ஒரு டிராமா போட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு விசிக குற்றச்சாட்டு. அண்ணன் எச் ராஜா அவர்களுடைய கேள்விக்கு பதில் அளவிற்கு என்னை தரம் தாழ்த்தி விட வேண்டாம்னு ரொம்ப பணிவோட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் அரசியல்ல அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். நிறைய பேசுவதற்கு இருக்கிறது, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தொடர். இந்த மாநாட்டை சிறப்பா நடத்தி முடிச்சதுக்காக முதல்ல உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மது ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரு மாநாடை நடத்தி முடிச்சிருக்கீங்க. திருமாவளவன் அவர்களும் இந்த அவங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்க எத்தனை பேருக்கும் உண்மையிலே ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் இது எப்படி தொடரப்போகிறது அப்படிங்கிறதுக்கான தான் முதல் என்னுடைய கேள்வியா இருக்கு. யாரை எதிர்த்து இந்த மாநாடு கேள்வி? இது ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப எளிமையான ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது நம்ம ஏதாவது ஒரு பவர் சென்டரை எதிர்த்து போராடுவோம். ஆனா இந்த இடத்துல இது ஒரு பவர் சென்டரா இருக்கக்கூடிய ஒன்றிய மாநில அரசோட மட்டுமே நடத்தப்படுகிற உரையாடல் அல்ல. ஒட்டுமொத்த பொது சமூகமும் இந்த மது மற்றும் போதை தொடர்பான ஒரு அபரிமிதமான ஒரு மோசமான பரிணாமத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவை இருக்கு என்பதை உணர்த்துவதுதான் இந்த மாநாட்டினுடைய மிக மையமான நோக்கம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, யாராவது எந்த கிராம கோவில்லையாவது, கிராம கோவிலோ பெருங்கோவிலோ எங்கேயாவது ஒரு கோவில்ல உட்காந்து 4 பேர் மது வருதுறாங்க அப்படின்னு உங்களால காட்ட முடியுமா? அது எந்த சமயத்தை சார்ந்த கோவில்லையோ. அப்படி ஒருவேளை உட்காந்து மது வருதுறாங்கன்னா ஒட்டுமொத்த கிராமமே அந்த கோவிலுடைய புனிதம் கட்டுச்சுன்னு மொத்த கிராமமே. அதுக்கு சட்டம்லாம் ஒன்றும் தேவையில்லை. கோவில்ல நீங்க மது வருந்த கூடாது, சட்டம்லாம் தேவை. ஒரு பொது சமூகத்தின் உளவியலாக அது இருக்கு. அப்ப இது புனிதம் கென்றும். அப்ப ஒரு ஒட்டுமொத்த பொது சமூகமும் கருதினால், எண்ணினால் உறுதியாக இந்த பேரபாயம் நமக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்னு உணர்ந்தால் நிச்சயமாக இந்த மது மற்றும் போதையினால
ஏற்படுகிற மனிதவள பாழை வந்து தடுத்து நிறுத்த முடியும் நாங்க நம்புறோம். அந்த அடிப்படையில ஒரு பொது சமூகத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்புவதற்கான முயற்சியாகத்தான் இந்த மாநாட்டினுடைய மையம் அமைந்திருக்கிறது. ஊடாக ஒன்றிய அரசுக்கும் நம்முடைய மாநில அரசுக்கும் கோரிக்கைகளையும் வச்சிருக்கோம். அங்கதான் ஒரு பிரச்சனை வருது தோழர். என்னன்னா, இப்போ ஒரு மைய அரசை நோக்கி எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வியாக இது இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. ஆர்டிகல் 47 என்ன சொல்லுதா, நமக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்குது. மாநில சுயாட்சி பத்தி பேசப்படுகிறது. மாநில சுயாட்சிக்கான மாநில அதிகாரத்தின் வரம்புகள் இருக்கிறது. அதுல ஏற்கனவே பல விஷயங்கள்ல உச்சநீதிமன்றமும் மாநில அரசுக்கான அதிகாரங்களை வரையறுத்து காமிச்சிருக்கு. இன்னொன்னு மத்திய அரசும் பல விஷயங்கள்ல சொல்லியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாநில அரசே அதை பண்ணலாமே, இது எதுக்கு மைய அரசை நோக்கி நீங்க நகர வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு ரொம்ப எளிமையாக இந்த விஷயத்தை வந்து கேட்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பதில் என்ன? இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேக்ட். இது மாநில அரசு செயல்படத்தான். நீங்க கூட்டணியில் இருக்கீங்க ஒரே காரணத்துக்காக மத்திய அரசை நோக்கி கையாண்டு திசை திருப்புற விஷயம் இல்லையா அது? இல்ல, இது வந்து நாம வந்து தூய்மையான உணர்வோடு இந்த முன்னெடுப்பை புரிந்து கொண்டால் இதுல எந்த கேள்வியும் எழுவதற்கு வாய்ப்பில்லை. மாநில அரசு தான் டாஸ்மாக் கடையை மூடணும், அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனா டாஸ்மாக் மட்டுமேவா பிரச்சனை? டாஸ்மாக் மட்டுமா பிரச்சனை? இன்னைக்கு கஞ்சா, ஹெராயின், ஒய்ஷியோ பேர் சொல்றாங்க, அந்த பேர்லாம் நமக்கு சரியா தெரியல. அவ்வளவு ஏராளமான போதை பொருள் வந்து இந்தியாவுடைய எல்லா துறைமுகங்களின் மூலமாகவும் அல்லது வெவ்வேறு பகுதிகளின் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து உள்ள வருது. அதுக்கு பின்னாடி ஒரு சர்வதேச போதை மாஃபியா கும்பல் பின்னணியில் இருக்கிறாங்க. கஞ்சா உள்நாட்டிலேயே விளையுது. இப்ப இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ப்ரோஹிபிட்டட் பை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் தான். ஒன்றும் அதுல ஒன்றும் மாறுபட்ட வந்து ஏற்கனவே தடை செய்யப்பட்டதுதான். அந்த தடையும் மீறி வருது. அப்போ நீங்க மாநில அரசு இதை வந்து தடை செய்யுமானால் அந்த தடை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு நிச்சயமாக ஒரு தேசிய கொள்கை உருவானால்தான் அந்த தடை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியும். இப்ப நான் விழுப்புரத்தில் இருக்கிறேன். என்னுடைய இல்லத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் பாண்டிச்சேரி என்னுடைய எல்லை தொடங்குது. விழுப்புரம் எல்லையோர கிராமங்கள்ல, பெரும்பாலான கிராமங்கள்ல பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் இங்க இலவசமா ஆட்டோ அனுப்புறாங்க. ஒரு 10-20 கிலோமீட்டர் வரைக்குமே தமிழ்நாட்டுக்குள்ளார இலவசமா ஆட்டோ அனுப்புறாங்க. அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்தீங்கன்னா நீங்க வந்து 20 கிலோமீட்டர் தூரம் இலவசமா பயணம் பண்ணலாம், இலவசமா திரும்பி வரலாம். அது நேரா சாராய கடைக்கு போகும். சாராயம் குடிச்சிட்டு இது உங்களை வந்து எங்க ஏற்றினாங்களோ அங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ இங்க தடை வந்து உறுதிப்படுத்திட்டு அண்டை மாநிலத்துல அது வந்து தடை செய்யப்படாத ஒரு நிலை இருந்தா அது வந்து முழுமை அடையாது. அப்ப நீங்க திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களுடைய கருத்தை வந்து நீங்க முன்மொழிறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, நீங்க விசிகாவுடைய ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறீங்களா, திமுக ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு 2 பேர். திருமதி தமிழிசை அவர்கள் கூட சொல்றாங்க, அவங்க கட்சிக்காரங்களையும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு பேச வச்சுட்டு இப்ப வந்து திடீர்னு ஒரு டிராமா நடத்திட்டு இருக்காங்க. இந்த டிராமா வச்சு என்ன தேவைப்படுது? இப்ப என்ன சூழல் இப்ப வந்திருக்கு? இதை எதுக்கு மத்திய அரசை நோக்கி நகர்த்துறாங்க இதைய அப்படின்னு திருமதி தமிழிசை அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இல்ல, நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஒன்றா நான் பதில் சொல்லிடுறேன். முதல்ல ஒரு ஆர்.எஸ். பாரதியினுடைய கருத்தை வழிமொழிறீங்களா அப்படின்னு கேட்டீங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்தை ஆர்.எஸ். பாரதியும் வேண்டுமானால் பேசியிருக்கலாம்னு சொல்லாமே தவிர ஆர்.எஸ். பாரதியினுடைய கருத்தை நான் வழிமொழிகிறேன்னு அப்படி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழன் திருமா அவர்கள் எந்த கருத்தை முன்மொழிந்தாரோ, கூட்டாக நாங்கள் விவாதித்து எந்த தீர்மானங்களை அந்த மேடையில பகிர்ந்து கொண்டோமோ அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தான் நான் பேசுறேன். வாழ்த்தி பேசியவர்களும் அதோட சேர்ந்து பேச அப்படி அவர்கள் வாழ்த்தி பேசியது வந்து குறிப்பிட்டு நாங்கள் ஏதோ அவர்களுக்கு பின்னாடி போகிறதா யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப மலினமான ஒரு அரசியல் உரையாடல். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. மரியாதைக்குரிய பாஜகவினுடைய மூத்த தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். தேசிய மதுவிலக்கு கொள்கை என்பது வருகிற போது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிற உறுதிப்படுத்தப்படும், முழுமைப்படும். அப்படி இல்லைன்னா இங்க இந்த மதுவுக்கான சந்தையை அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அந்த அது வந்து பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி நடக்கும். கள்ளச்சாராயம், கடத்தல் சாராயம் அப்படின்னு பல்வேறு விதமான வடிவங்கள் வரும். ஆக நம்ம எடுக்கிற அந்த பணி என்பது முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது வந்து தமிழக அரசு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தப்படுகிற அதே சமயத்துல ஒரு தேசிய மதுவிலக்கு என்பது தவிர்க்க முடியாதது. அதுதான் இதை முழுமைப்படுத்தும் என்று நாங்கள் உறுதியாக உணர்றோம்.
தமிழ்நாட்டுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். அதற்கு கால நிர்ணயத்தை, கால படிவரிசை எப்பெல்லாம் நீங்க வந்து செய்ய போறீங்க, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. ஏற்கனவே இதில் பணியாற்றி கொண்டிருக்கிற 35,000 டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு படிப்படியா மாற்று வாழ்க்கைக்கான ஏற்பாட்டையும் நீங்க செய்யுங்க. அதெல்லாம் தீர்மானம் எல்லாம் நீங்க ஒரு 13 தீர்மானங்கள் 12 தீர்மானங்கள் பிரஜாபதி அவருடைய தீர்மானமும் சேர்த்து 13 தீர்மானங்கள் நீங்க முன்மொழிந்தது. அது வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுல ஓகே. ஆனா திருமதி தமிழிசை அவர்கள் கேட்கக்கூடியதில் ஒரு பிரதானமான ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப நீங்க 15 மாசத்துக்கு முன்னாடி அரசு தேர்தல் வர்றதுக்கு 15 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. ஒண்ணு, இதற்கு முன்னதாக திமுக விசிக வந்து மது ஒழிப்பு மாநாடு என்று சொல்லிவிட்டு முதலமைச்சர் அவர்களை பார்த்துவிட்டு வந்ததுக்கு பிறகாக மகளிர் அணி மாநாடாக இது எப்படி மாறுதல் பெற்றது அப்படிங்கறதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு அல்லது யாரை திருப்திப்படுத்துவதற்கு, யாருக்கு பிரஷர் கொடுக்கறதுக்கு இந்த மாநாடு நடக்குது அப்படிங்கிற அந்த கேள்வி எல்லாம் பாஜகவில இருந்து எழுப்பப்படுது. இல்ல நீங்க தவறா கருத வேணாம். பாஜகவை ஒரு அரசியல் சக்தியாவே நான் கருதவில்லை. அது ஒருவேளை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம். வெறும் அவதூறையும் அபாண்டத்தையும் மட்டுமே நம்பி அரசியல் நடத்துகிற மிக அருவருப்பான ஒரு எல்லையில் நின்றுதான் அவங்க கருத்துக்கள் வந்து இன்னைக்கு வந்து வெளிப்படுது. அதுல மரியாதைக்குரிய தமிழிசை அவர்களும் அதற்கு விதிவிலக்கில்லையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் வெளியிடுகிறது. ஏன்னா அவங்க வந்து ஒரு திருமாவர்கள் தான் தரம் தாழ்ந்து விட்டார்கள், தரம் தாழ்ந்து விமர்சித்து ஒரு பெண் என்று பார்க்காம என்னை போய் நீங்க சாராயம் குடிக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நான் நம்புறேன் அப்படின்னு திருமாவர்கள் பேசுறது அண்ணன் வந்து இப்படி பேசுவார் நம்பி கூட பார்க்கல. 25 வருஷத்துல இப்படி இருக்கேன் அப்படி தோழர் ஒரு புள்ளியை கடந்து போயிட்டு இருக்கு. நான் தெளிவுபடுத்திடுறேன். முதல்ல வந்து முதல்வரை சந்தித்த பிறகு இது மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு குறைந்த அடிப்படை தகவல் கூட தெரிந்து கொள்ளாம ஒரு தலைவர் பேசலாமா? இந்த மாநாடு என்று அறிவிக்கப்பட்டதோ அன்றே அந்த வினாடியே இது வந்து மகளிர் விடுதலை இயக்கத்தால், எங்க கட்சியில் வந்து துணைநிலை அமைப்பான மகளிர் விடுதலை இயக்கத்தால் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படும், பெண்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வருவதற்கு விரும்புகிறவர்கள் அந்த நீல புடவையை கட்டிக்கொள்வதற்கு உகந்த வகையில நாங்களே மொத்தமா 1,00,000 புடவைகள் ஆர்டர் கொடுத்து அதை வந்து உற்பத்தி விலைக்கே தருகிற முயற்சியெல்லாம் நாங்க எடுத்தது வந்து மிக நீண்ட நாட்களுக்கு முன்னதாகவே மாநாடு அறிவிக்கப்பட்ட அந்த முதல் நாளிலிருந்தே அந்த இது அறிவிக்கப்பட்ட போதே மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடாகத்தான் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது அக்காவுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இது ரொம்ப சாதாரண தகவல். இதெல்லாம் கூட நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ரெண்டாவது, முதல்வரை சந்தித்த பிறகு எந்த புள்ளியில் மாறி இருக்கிறோங்கிறத அக்கா தமிழிசை தெளிவுபடுத்தணும். என்று மது மற்றும் போதை ஒழிப்புங்கிறத சொன்னோமோ அன்றே தமிழக அரசு இந்த மது விலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் ஒன்றிய அரசு ஒரு தேசிய கொள்கையை உடனடியாக வெளியிட வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் சொல்லுகிறோம். எந்த இடத்திலும் எங்களது கோரிக்கையில் சிறு மாற்றமும் இல்லை, எங்களது பார்வையில் எந்த தடுமாற்றமும் இல்லை. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அக்கா தமிழிசை அவர்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதை போல ஒரு கருத்து உருவாகி இருக்கலாம். அவர் குறித்தும் எந்த தவறான கருத்தையும் தலைவர் திருமா வெளிப்படுத்தவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, 2ஆம் தேதி காலையில ஊடகவியலாளர்களை சந்தித்த மரியாதைக்குரிய சகோதரி தமிழிசை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி வந்து காமராஜருடைய சிலைக்கு அவர் மாலை அணிவித்தாரு, காந்தி சிலைக்கு மாலை போடாம போயிட்டார். நீங்க வந்து ஒரு ஸ்டேட் லீடர், நீங்க 2 மாநிலங்கள்ல கவர்னரா இருந்தவங்க, ஒரு குறைந்தபட்சம் அதை விசாரித்துக் கொள்ள வேண்டாமா? நீங்களே சொல்றீங்க உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது, ஆனால் இங்க வந்து இதை மட்டும் பண்ணாரு அதை பண்ணலன்னு சொன்னீங்கன்னா இது காந்தியிலிருந்து காமராஜர் எப்படி பிரிச்சு பாக்குறது? ரெண்டாவது, நாங்க 20 நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய மாநாட்டு திடல்ல வரவங்க எல்லாருக்குமே தெரியும், 20 நாட்களுக்கு முன்னாடி ராஜாஜினுடைய படம், காந்தியினுடைய படம் உங்களுக்கே தெரியும், ஒரு கட் அவுட் வைக்கணும்னு சொன்னாக்கா அது ஒரு 15 நாட்களாக 25 அடி உயரத்துல 30 அடி உயரத்துல ஒரு கட் அவுட் 15-20 நாட்களுக்கு முன்னதாகவே அந்த பணிகளை நாம் அதற்கு தயார் நிலையில் இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. சொன்னது என்பதே மிக அடிப்படையில ஒரு குழப்பத்தையும் ஒரு அபாண்டத்தையும் விடுதலை சிறுத்தைகள் மீது ஏவ வேண்டும் என்கிற உணர்வோடு சொல்லி அரசியல் கொள்கையை இதுவரைக்கும் முன்வைக்கல. 2024 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல கூட முன்வைக்கல. இப்ப சுயநலத்துக்காக ஒரு சுயலாபத்துக்காக திமுக கிட்ட தங்களுடைய எண்ணிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்காக அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு மீண்டும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். தங்கள் கட்சிக்காரை சேர்ந்தவங்களையே பேச வச்சுட்டு
ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் பேச வச்சீங்க. இப்ப வந்து நீங்க ஒரு சுயநலத்துக்காக இப்படி எல்லாம் ஒரு டிராமா போட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு விசிக மேல குற்றச்சாட்டு. இல்ல அதாவது தெளிவா புரிந்து கொள்ளுங்க. உங்க மூலியமா நான் தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். வந்து அங்க தாம்பரம் பகுதியில் அந்த மறைமலையடிகள் நகர்னு நினைக்கிறேன். அங்க வந்து சென்னை உள்ளிட்ட சென்னையை சுற்றி இருக்கிற ஒரு 6-7 மாவட்டங்களுக்கான ஒரு மண்டல செயற்குழு நிர்வாகிகளை தயார்படுத்துகிற மாநாட்டை ஒட்டி தயார்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அதுல தலைவர் கலந்து கொண்டார். நானும் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் அதே மேடையில் தான் இருந்தேன். அப்போ யாரையோ பேச விட்டுட்டு தலைவர் திருமா இதை வந்து வேடிக்கை பார்க்கல. அவரே பேசிய கருத்து தான் எப்படி விடுதலை சிறுத்தைகள் எல்லா காலகட்டங்களிலும் தனித்தன்மையோடு செயல்பட்டு இருக்கிறோம். எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் பெரியார் படத்தை பதிவு செய்ய மறுத்த போது பெரியார் படத்தோடு சேர்த்து வந்து ஒரு துண்டறிக்கையை தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள். ஒவ்வொரு கட்டத்திலையும் தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்திட்டே வந்தாரு. அவ்வாறு அந்த வரலாற்று பதிவை சொல்லுகிற போதுதான் நாம் 99 தேர்தலில் நின்ற அந்த முதல் கட்டத்திலேயே நாம் எழுப்பிய முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை நாம் முன்வைத்தோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு யாரையோ பேச விட்டு அல்ல. இது முதல் செய்தி. ரெண்டாவது, மற்றவர்களை பேச விட்டு அதற்கு பிறகு அதுல போய் வந்து ஏதாவது ஒரு பிளே பண்ற அளவுக்கு கடந்த 35 ஆண்டுகளில் தலைவர் திருமா எந்த காலகட்டத்திலும் அப்படி ஒரு நடைமுறையை பின்பற்றியது கிடையாது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, ஒரு தனிநபராக அவர் வந்து அனைவரையும் மரியாதை கொடுத்து பேசுவார். ஆனா இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தமிழிசை வந்து குடிப்பாரா இல்லையான்னு அவர் என்ன சொல்றாரு? அவர் சொன்னது நானும் கேட்டேன். அவர் சொன்னதை நானும் கேட்டேன். ஆனா அவங்க தமிழிசை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த மாதிரி ஒரு பதில வந்து நீங்க குடிக்கிறீங்களா இல்லையான்னு நான் கேட்கல. நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்கான அந்த ஸ்டாண்ட தான் நான் கேட்டேன். நான் வந்து என்னைக்குமே வந்து தரம் தாழ்ந்தோ அல்லது தனிநபர் விமர்சனத்தை வைக்கிறதுல அப்படித்தான் திருமா அவர்கள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டு வரணும் நினைச்சு கூட பாக்கல. நீங்க எப்படி என்ன குடிப்பீங்களா இல்லையா நீங்க எப்படி கேட்க முடியும்? நீங்க குடிக்கிறீங்களா இல்லையாங்கிறத வந்து பதில் சொல்லியிருக்கலாமே தவிர இதை எப்படி ஒரு கேள்வியாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாங்க. கேட்கறது சரியா இருக்கா இல்லையா? ரொம்ப ரொம்ப அழகா அக்கா தமிழிசையுடைய கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க. உங்களுடைய வேண்டுகோளுக்காக நான் அதை மீண்டும் பதிவு செய்கிறேன். அக்கா தமிழிசையை பார்த்து மேடையிலிருந்து தலைவர் உங்களை போலத்தான் நானும் சொன்னார். இது எந்த வகையில கொச்சை? உங்களுக்கு பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். அதை போலவே தான் நானும் அந்த பழக்கம் இல்லாதவன். என்னை வந்து தனிமனித தாக்குதலாக நீங்க இப்படி பேசியிருக்கிறீங்க, அப்படி இல்லை, உங்களுக்கு தான் நான் இந்த பழக்கங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னு சொல்றேன். இதுல எங்க வந்து ஒரு தனி மனித கண்ணிய குறைவு இருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இதற்காக தமிழக பெண்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அப்படின்னு தமிழிசை இன்னைக்கு செய்தியாளர் மத்தியில பேசும்போது பேட்டி கொடுத்திருந்தாங்க. அக்கா தமிழிசை வந்து மன்னிப்பு கேட்கணும்னு காலையிலிருந்து நாங்கள் வந்து அந்த கருத்தை சுட்டி காட்டியிருந்தோம். ஏன்னா அக்கா வந்து சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீங்க அவங்களுடைய காணொலியை பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். அவர் வந்து அண்ணன் திருமா வந்து காந்தியடிகளுக்கு மாலை அணிவிக்க மறுத்துட்டாரு, அது தயங்குறாரு, அது ஏதோ ஒரு குற்ற உணர்வு அவருக்கு குறுகுறுத்திருக்கும் போல் இருக்கு என்று அவர் சொல்லுகிறார். அது அந்த குற்ற உணர்வு குறுகுறுத்து இருக்கிறது அப்படின்னு சொல்வதை எப்படி வேண்டுமானாலும் மக்களும் ஊடகங்களும் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அதை விளக்க வேண்டிய கடமை பொதுவெளியில் சகோதரி அவ்வாறு பேசியதால் அதை விளக்க வேண்டிய கடமை தலைவருக்கு இருக்கிறது. நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நானும், நீங்கள் மதுவருந்த மாட்டீர்கள், நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நானும் அப்படின்னு அந்த இடத்துல என்ன சொன்னாங்க, நீங்கள் மது அருந்த மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கதான் ஒரு கமா இருக்கு, ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்ல, ஒரு கமா இருக்கு. கண்ணியம் தானே, கண்ணியமான சொல் தானே, அதை நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது தானே. அதுல என்ன இருக்கு? இல்ல நீங்க நம்புகிறேன்னு சொன்னா நம்பிக்கை எங்க வருதுன்னா, நீங்க வந்து அது இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம், ஓகே இருக்கு அப்படி அந்த ஆங்கிள் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீங்க தமிழ்ல வந்து எல்லா சொற்களையும் வெவ்வேறு விதமா வந்து பொருள் கொள்ள வேண்டாம். குற்ற உணர்வு குறுகுறுக்கிறது அப்படின்னு சொன்னா அது எப்படி எடுத்துக்கொள்றது? இதை நீங்க சொல்ற அந்த பன்முக கோணத்திலிருந்து பார்த்தா உங்களுக்கு குற்ற உணர்வு குறுகுறுக்கிறது என்று சொல்வதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அதாவது அவர்களுடைய அரசியல் இந்த வாழ்க்கையில அந்த சொற்பொழிவு வாழ்க்கையில அவருக்கு இது ஒரு கரும்புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொற்பொழிவு உரையாடல்கள்ல அவருக்கு ஒரு கரும்புள்ளி இது அவருடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி அவ்வாறு சொல்லிக் கொள்வதால் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமானால் அதை நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் பேசிய அத்தனை சொற்களும் கரும்புள்ளி தான். நீங்க வந்து
முதல்ல மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி மகளிர் மாநாடா மாத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா எல்லா ஊடகங்களையும் பதிவாகிருக்குது. தலைவர் முதல் நாளே அதை வந்து மகளிர் மாநாடுன்னு அறிவிச்சார். அப்ப நீங்க சொன்ன அவ்வளவுமே கரும்புள்ளி தான். அதுக்கு பிறகு இதுக்கு வந்து காமராஜருக்கு மாலை அணிவிச்சிங்க, அதுக்கு பிறகு காந்திக்கு மாலை அணிவிக்கல என்று சொல்வது யாரோ ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி சொல்லியிருந்தா பரவாயில்ல. 2 முறை கவர்னராக இருந்த எல்லா விதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியப்பாடும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிற நிலையில் நீங்கள் அவ்வாறு சொல்லியிருப்பது தவறு. நீங்களே சொல்றீங்க உண்மையோ பொய்யோன்னு. அப்படி உண்மையோ பொய்யோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல குற்ற உணர்வு குறுகுறுத்ததா அப்படின்னு சொல்றது மிக மிக மலினமான, மிக அருவருப்பான ஒரு ஒரு உரையாடல். அக்கா வந்து தன்னுடைய கண்ணியத்தை கடந்த அந்த கட்சியினுடைய போக்குக்கு இரையாகி இருக்கிறார் அப்படின்னு நான் கருதுறேன். அவ்வளவுதான். இதுல இன்னொரு கோணம், ஒரு கோணத்தை இப்ப பத்திரிகையாளர்கள் பொது வெளியில முன்வைக்கிறாங்க. மதுக்கடைகளை மூடினால் அரசுக்கு என்ன நெருக்கடி வரும் அப்படிங்கிறது திரு திருமாவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தலுக்கு 15 மாசத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு டைரக்ஷனை எடுத்தா, இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா திமுக அரசுக்கு என்ன நெருக்கடி உருவாகுங்கிறதும் திரு திருமாவர்களுக்கு நிறைய தெரியும். தெரிஞ்சே ஏன் இதை இப்போ வந்து முன்னெடுக்கிறாரு அப்படின்னா, திமுக அரசுக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. இதை கடந்து போகக்கூடிய செய்தி அது. நல்லா தெளிவா புரிந்து கொள்ளுங்க. முதல்ல ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடு, இரண்டாவது நடைமுறை ரீதியான செயல்கள். இந்த 2 விஷயத்தையும் நல்லா புரிந்து கொள்ளணும். இப்ப கொள்கை ரீதியா நம்ம ஒரு விஷயத்துல உடன்பாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நடைமுறைப்படுத்துவதில் உங்களுக்கும் எனக்கும் சிறு வேறுபாடு இருக்கும். இப்ப நீங்களும் இறை நம்பிக்கை உடையவரா இருக்கிறீங்க, நானும் இறை நம்பிக்கை உடையவரா இருக்கிறேன். அது கொள்கையில் உடன்பாடு. நடைமுறையில நீங்க விரதம் இருந்து அந்த இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம். நான் வந்து மற்றவர்களுக்கு ஏதாவது நற்காரியங்கள் செஞ்சு தானம் தந்து என்னுடைய இதை வெளிப்படுத்தலாம். கொள்கை உடன்பாடு என்பது மையமானது, முதன்மையானது. அதற்கு பிறகுதான் செயல் திட்டங்கள் நடைமுறை அப்படிங்கிறது. அதனால இதுல நீங்கள் யூகமா புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப ரிஸ்க் எல்லாம் இல்லை. திமுக மிக தெளிவாக புரிந்து கொண்டது, முதல்வர் தெளிவாக புரிந்து கொண்டார். அதனாலதான் புரிந்து கொண்டதால்தான் கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. அதை முதல்ல உறுதிப்படுத்துறோம். நடைமுறை சிக்கல்களை பகிர்ந்து கொள்வோம். மெதுவா படிப்படியா அதை வந்து எவ்வாறு செய்வதுன்னு நம்ம பேசணும். என்ன பிரச்சனை வரும்? ஒண்ணு, நீங்க ஒன்று பொருளாதார நெருக்கடி வரும் என்று பேசப்படுகிறது. அது ஒரு பொருளாதார நெருக்கடி. அதை விட மோசமான, மிக மோசமான ஒரு சமூக நெருக்கடி ஒன்று வரும். என்னன்னா, ஏற்கனவே மதுவுக்கான தேவை வந்து மனித வாழ்க்கையினுடைய விரக்தி, தனிமை, தோல்வி, வேலையின்மை இவைகளால தான் இளைஞர்கள் மத்தியில மதுவுக்கான ஒரு தேடல் வந்து வருது. அந்த சந்தையை இடைநிலை சமூகத்துல ஆதிக்கத்தோடு இருந்த சமூக பிரிவினர் தான் கள்ளச்சாராயம் காட்சி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்ய முடியும். தனிநபர்களா செய்ய முடியாது. பெரிய சாதியோ எந்த இடத்துல போலீஸால உள்ளே வர முடியாது என்கிற அளவிற்கு ஒரு கும்பலை யார வந்து திரட்டி வச்சிருக்க முடியும். அப்ப இது வந்து கள்ளச்சாராய வியாபாரிகளும் ஒரு சாதிய பெரும்பான்மையும் ஒன்றோடு வந்து நெருக்கமான தொடர்புடையது. அங்கிருந்து வந்து ஒரு கள்ளச்சாராய பெருக்கம் வரும். இந்த 2 தான். ஒண்ணு சோசியல் இது, 2வது வந்து பொருளாதார நெருக்கடி, 3வது ஏற்கனவே மதுவினால பாதிக்கப்பட்டிருக்கிற மது நோயாளிகள் இருக்காங்களா, அந்த அவர்களை சரி செய்வதற்கான ஒரு இடைநிலை பயணம். இதுதான் வரும். இதுல எல்லாம் இன்னும் புதிதா இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே நீண்ட காலம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டுதான் முதல்வர் இந்த கொள்கையில் எங்களுக்கு வலிமையான உடன்பாடு இருக்கிறது என்று சொல்லி. இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக தொடர் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. என்னன்னா, சில மது ஆலைகளுடைய பெயர்களை நான் சொல்றேன். அதுல உங்களுக்கு வந்து எதையாவது ஒரு பக்கம் ஏதாவது கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சா மட்டும் அதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அதுக்காக மட்டும் சொல்றேன். நம்ம இருக்கிறதுலயே இங்க அதிகமாக வருமானம் உள்ளதாக சொல்லப்படக்கூடிய 10 ஆலைகள் வந்து கணக்கெடுக்கப்பட்டு அது வந்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு தரவினுடைய அடிப்படையில நான் இதை சொல்றேன். 1 எலைட் டிஸ்டிலரிஸ், 2வது அக்கார்டு டிஸ்டிலரிஸ், 3வது கோல்டன் டிஸ்டிலரிஸ், அடுத்ததாக SNJ, அடுத்ததாக MP டிஸ்டிலரிஸ், அதுக்கப்புறம் சிவா டிஸ்டிலரிஸ், அதுக்கப்புறம் கால்ஸ் டிஸ்டிலரிஸ். இப்படி 45,000 கோடிக்கு மேல ஒரு வருமானம் தாண்டியதாக போகிறது. இவைகள் எல்லாம் ஏதோ ஒரு அரசியல் கட்சியுடைய பின்புலத்தில் இயங்குவதாக அப்படி பொதுவெளியில சொல்லப்பட்டிருக்கு. திரு H. ராஜா அவர்கள் பேசுகின்ற போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மது ஒழிப்பு மாநாடே கிடையாது. எப்படி நீங்க திமுக 2 பேர் சேர்த்துட்டீங்கன்னா அது மது ஒழிப்பு மாநாடே கிடையாது, மது விரும்ப மாநாடு அப்படின்னு ஒரு ஓபனாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ரொம்ப தவறுதலா எடுத்துக்கொள்ளாதீங்க. அண்ணன் H. ராஜா அவர்களுடைய கேள்விக்கு பதில் அளவிற்கு
என்னை தரம் தாழ்த்தி விட வேண்டாம்னு ரொம்ப பணிவோட நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து அரசியல்ல அந்த அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க சொல்லுகிற அந்த விவரத்தை இதுல வந்து திமுகவை சார்ந்தவர்கள் ஆலை நடத்தலாம், அதிமுகவை சார்ந்தவர்கள் ஆலை நடத்தலாம். ஒரு பொது வெளியில இந்த விவாதம் வர தொடங்கி இருக்கிறது. இது ஆரோக்கியமானது. ஒரு குறிப்பிட்ட கட்டுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அது தீமையாக இருந்தாலும் அதை நம்ம வந்து சகித்து கொண்டு நம்ம கடந்து போறோம். ஆனா சகித்து கொண்டு கடந்து போக முடியாத மிக மோசமான பரிணாமத்தை இன்று ஆல்கஹால் மட்டுமில்ல, ட்ரக்ஸ், அந்த 2 புழக்கமும் இன்னைக்கு மிக மோசமா உருவாக்கி இருக்கு. ஒரு மதுவின் மீது, போதையின் மீது ஒரு பொது சமூகம் குற்ற உணர்வே இல்லாமல் அதை கடந்து போகிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஊடகவியலாளராய், ஆன்மீகவியலாளராய், மத நம்பிக்கையுடையவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள்ல கல்வியாளர்களாய், பண்பாட்டு தளத்தில் செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்களாய் நம்ம எல்லாருமே தோத்து போயிருக்கோம் தோழர். சாதாரண விஷயம் இல்ல. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருத்தன் வந்து பலியா இருக்கிறான், மிக கொடூரமா பலியா இருக்கிறான். குற்றம் என்கிற சொல்லியே வரையறையே இன்னைக்கு மாறி போச்சு. இத சொல்லிட்டு நீங்க திமுக அரசுக்கு ஒரு செக் வச்சிருக்கீங்களா? அதாவது 2026 நீங்க ஜெயிக்கணும்னா கண்டிப்பா மதுக்கடையை மூடியே ஆகணும், இது இல்லைன்னா சரிப்படாது அப்படின்னு ஒரு செக் வச்சிருக்க மாதிரி ஒரு துணி அதுல இருக்கு. எச்சரிக்கை துணியில வேண்டுகோள், எச்சரிக்கை துணியில கோரிக்கை, அப்படியா? திமுகவுக்கு எச்சரிக்கை விடுக்கலையே நாங்க. ஒட்டுமொத்த தமிழ் இந்திய சமூகத்துக்கு எச்சரிக்கை இல்லைங்க, கதறி சொல்றோம். இந்த மாநாட்டின் மூலமா நாங்க கதறி சொல்றோம். இல்ல, அது நீங்க மக்களுக்கான வேண்டுகோளாக பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனா அதுல குறிப்பாக சொல்லும்போது 2026 தேர்தல் எப்படி, ஏன்னா திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மிக முனைப்போட இருக்கக்கூடிய விஷயம் இந்த 2026 தேர்தலை எப்படியாவது நம்ம ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு அதுக்காக இன்டாக்ட் வச்சிருக்கக்கூடியது. இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும், திரு திருமா அவர்களுக்கும் நன்றாகவே தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு அனைவருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இத இப்போது முன்வைக்கக்கூடியதன் காரணமாக என்ன சொல்ல வரீங்க, யாருக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தாண்டி, வந்தாத்தான் நீங்க மூடினாத்தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கறத ஏதோ ஒரு எச்சரிக்கை துணி அதுல இருக்கே, இல்ல நீங்க கடந்து போக முடியாது. எந்த கருத்தின் மீது நமக்கு ஒரு வலிமையான உறுதிப்பாடு இருக்கிறதோ அந்த கருத்தை தோழமையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோடும் இதர ஏனைய அரசியல் கட்சிகளோடும் பகிர்ந்து கொள்கிறது. திமுகவுக்கு மாத்திரம் ஒரு பொது வெளியில, பொது மேடையில திமுகவுக்கு ஆலோசனை சொல்றோம்னா அது எல்லாருக்குமான ஆலோசனை தான். இனிமே மது மற்றும் போதைக்கு எதிரான முழக்கம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தேவை, ஒரு சமூக பண்பாட்டு தேவை. அதை யார் அட்ரஸ் பண்றாங்களோ, மது போதை இந்த இரண்டை எதிர்த்து எந்த அரசியல் கட்சி குரல் கொடுக்கிறதோ அந்த அரசியல் கட்சியின் மீது தமிழக மக்களுடைய கவனம் நிச்சயமாக திரும்பும். அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டணிக்கு விசிகாவும் நகரும். என்னங்க? அந்த கூட்டணிக்கு விசிகாவும் நகரும். இல்ல, நாங்க இருக்கிற கூட்டணியை அதை அட்ரஸ் பண்ணும்போது எங்களுக்கே வந்து இந்த பிரச்சனை. இது வந்து இது தொடங்கிய நாளிலிருந்து சொல்லுகிறோம், இதை கூட்டணி அரசியலோடு பிணைத்து நாங்கள் ஒருபோதும் பார்க்கவில்லை. திமுக கூட்டணியோட இருக்கிறதுக்கு மிக மிக அடிப்படையான காரணம் பல ஆயிரம் முறை சொல்லியிருக்கிறோம், தேசத்தின் அரசமைப்பு சாசனம் முன்வைத்திருக்கிற அடிப்படை விழுமியமாக இருக்கிற மதச்சார்பின்மை, அதை பாதுகாக்கணும். திமுகவோடு இருக இணைந்து இருக்கிறோம், அதுதான் அடிப்படையான செய்தி. அது தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் நலன்களை விட தேசத்தின் நலன் என்கிற அடிப்படையில் அதை நோக்கி நகர்கிறோம். இது இன்னைக்கு நாம பேச வேண்டிய ஒரு விஷயம், இதை வலிமையாக பேசியிருக்கிறோம். ஆனா நிறைவா ஒரு கருத்து தோழர், இப்ப வந்து விஜய் அவர்களுடைய அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு, நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து 2-3 விஷயங்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். நாம யாருன்னு வெளியே காட்டணும், நம்ம வந்து பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்றதை வந்து வெளியே காட்ட வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதுக்கு வரக்கூடிய மாநாடு வந்து ரொம்ப அடித்தளமாக அமையும், கிளம்பி வாங்க வெற்றி இருக்கும் அப்படிங்கிறது. இதனுடைய மீதான உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, இது தொடர்பா வந்து இது ஒரு புதிய விஷயமா என்னால பார்க்க முடியல. ஒரு நீண்ட கால தயாரிப்புக்கு பிறகு நண்பர் விஜய் ஒரு பொது அரசியல் களத்திற்கு வருகிறார். அவரை வாழ்த்துகிறோம். யாரையும் நாங்க போட்டியாளரா கருதல. பலரும் ஒரு சினிமாட்டிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனம் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இது எப்படி ஒரு அவசரப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு, அது வந்து ரொம்ப முன்னாடியே ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு, இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் இருக்கு. உங்களுடைய கருத்தை கேட்க, முதல் கருத்தின் மீதே ஒரு எதிர்மறை விமர்சனத்தை முன்வைக்க நாங்கள் விரும்பவில்லை. அவர் வரட்டும். நாங்கள் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம்.
தலித்துகளுக்காக பாடுபடுவது, கைவிடப்பட்ட மக்களுக்காக பாடுபடுவது, சிறுபான்மை மக்களுக்காக பாடுபடுவது அப்படிங்கிறது ஏதோ கிரீடத்தை அணிந்து கொள்வதற்கான போட்டி அல்ல. நாங்கள் சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம். நெருக்கடிகளை, வன்மத்தை, துயரங்களை, அவமானங்களை நோக்கி தள்ளப்பட்டிருக்கிற சமூகங்களுடைய கண்ணீரை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த களத்துல யார் வந்தாலும் எங்களுக்கு அது எங்களுக்கு துணையா இருக்கும் அல்லது தோழமையா இருக்குமா அப்படின்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோமே தவிர யாரையும் நாங்கள் போட்டியாக கருதவில்லை. ஆகவே நண்பர் விஜயுடைய அவருடைய கருத்து தொடர்பாக எந்த ஒரு எதிர்மறை விமர்சனத்தையும் முன்வைக்க விரும்பவில்லை. காலம் அவருக்கு பல உண்மைகளை கற்றுக் கொடுக்கும் நாங்கள் நம்புறோம். எப்படியோ இந்த விசிகாவுடைய இந்த மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாட்டின் வாயிலாக திமுக சொல்ல வேண்டியதை சொல்லி மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டிருக்கிறீர்கள். ஆக இந்த மது விலக்கு என்பது மாநில அரசாலும் ஒன்றிய அரசாலும் சேர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே இரண்டு அரசுக்கும் எங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி உங்களை போன்ற ஊடகவியலாளர்களின் மூலமாக பொது சமூகத்தின் மனசாட்சியையும் தட்டி எழுப்பும் முயற்சி செய்திருக்கிறோம். நல்லதே விளையும் என்று நம்புகிறோம். திமுகவுடைய மனசாட்சியை தட்டி எழுப்ப முயற்சி நடந்திருக்கா இல்லையா? பொதுமக்களுடைய மனசாட்சியை தட்டி எழுப்புகிறாங்க. தோழர் நகர்ந்து போறீங்க நகர்ந்தாதீங்க. பதில் நேரடியான பதில் எதிர்பார்க்கிறேன். பள்ளிக்கூடத்துல காலையில போய் பள்ளிக்கூடத்தை திறக்கிற ஆசிரிய பெருமக்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னிடம் பகிர்ந்து கொள்வது, காலையில போகும்போது உள்ள இருக்கக்கூடிய வகுப்பறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பாட்டிலை எல்லாம் எடுத்து வெளியே போட வேண்டிய நிலை இருக்கு. அந்த பாட்டில போய் எடுத்து போடுன்னு பள்ளி குழந்தைகள்கிட்ட கூட சொல்ல முடியல. அந்த குழந்தைகள் அதை பார்க்க கூடாதுன்னு நாங்க ஓடிவே அந்த பாட்டிலை சுத்தப்படுத்தணும் என்கிற அளவிற்கு மது புழக்கம், போதை புழக்கம் என்பது மிக மோசமான எல்லையை கடந்திருக்கிறது. பொது சமூகத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்பியிருக்கிறோம். அந்த பொது சமூகத்தில் திமுகவும் உள்ளடங்கிய ஒன்றுதான். ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய கேள்வி கூர்மையாகவும் ஆழமாகவும் அக்கறை சார்ந்ததாக இருந்தது. என்னுடைய நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல்.